திருப்பூர் குப்பையிலிருந்து ஆண் குழந்தை மீட்பு. திருப்பூர் சிறுபுலுவப்பட்டி அம்மன் நகரை அடுத்த தாய் மூகாம்பிகை நகர் குப்பைமேட்டில் குழந்தையின் அழுகுரல் கேட்டுள்ளது. தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் சென்று பார்த்தபோது பிறந்த சில மணி நேரமே ஆன உடலில் இரத்தங்களுடன் கூடிய ஆண் குழந்தை இருந்துள்ளது. உடனடியாக வேலம்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து போலீசார் குழந்தையை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். பாப்ஸ் சகோதரர் வழக்கில் இன்று தீர்ப்பு. பெரியகுளம் அருகே கைலாசபட்டியில் உள்ள கைலாசநாதர் கோயில் பூசாரி உயிரிழந்த விவகாரத்தில் ஆப்ஸ் சகோதரர் உள்ளிட்டோர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டது. சுமார் 12 வருடங்களாக நடந்து வந்த இவ்வழக்கில் 23 சாட்சியங்கள் விசாரணை செய்யப்பட்டுள்ளனர். 4 தடயங்கள் சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விசாரணைகளும் முடிந்த நிலையில் திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. எழுத்தாளர் ராஜ் கௌதமன் காலமானார். பிரபல எழுத்தாளர் ராஜ் கௌதமன் 74 காலமானார். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தமிழ் கலாச்சார மற்றும் இலக்கிய வரலாற்று ஆய்வுகளுக்கு முன்னோடியாக இருந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலை தனது எழுத்து மூலம் தமிழகம் முழுவதும் கொண்டு சென்றவர். ஆய்வு, புனைவு, மொழிபெயர்ப்பு, விமர்சனம் என்று அனைத்திலுமே நவீன முறையை கையாண்டவர். அவரது மறைவிற்கு இயக்குனர் ப. ரஞ்சித் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். வெறும் வயிற்றில் வெந்நீர் குடித்தால் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிப்பதால் பல நன்மைகள் கிடைப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். குடலை சுத்தப்படுத்துவதில் சுடு நீருக்கு இணையானது எதுவுமில்லை. உடலுக்குள் தங்கிவிடும் நச்சு மற்றும் அமிலக் கழிவுகள் வெளியேறும். மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும். நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகள், வளர்சிதை மாற்றம், இரத்த ஓட்டம் சீராகும். முடியின் வேர்களை வலுப்படுத்தி அதன் வளர்ச்சியை வேகப்படுத்தும். இந்த மாவட்டங்களில் விடுமுறை இல்லை. மழை பெய்து வரும் நிலையிலும் விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் விடுமுறை கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி, கல்லூரிகள் செயல்படும் என்பதால் ஆசிரியர்கள், மாணவர் வழக்கம் போல் வர வேண்டும் என அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அதேபோல் புதுச்சேரியிலும் பள்ளி, கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.